வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிருஷ்ண ஜெயந்தி பிரசாதத்துல ஒன்னான முறுக்கு செய்முறையை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செய்முறைக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 2 கப்பு, 1/4 கப்பு உளுத்த மாவு, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ அரிசி மாவை ஜலிச்சுக்கலாம். இப்ப பாருங்க, அரிசி மாவை நல்லா ஜலிச்சிட்டேன். இதுல எவ்வளவு திப்பி எல்லாம் இருக்கு பாருங்க. இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேன். அதுல அரிசி மாவு சேர்த்துக்கலாம், உளுத்த மாவு சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த எள்ளை ஏற்கனவே நான் வறுத்து எடுத்து வச்சேன். வறுத்துட்டு சேர்த்துக்குங்க முறுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ முறுக்கு மாவை நல்லா கலந்து விட்டுட்டேன். இனி நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதில் வெண்ணெய் இருந்தா கூட சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஈவனா எல்லா மாவுலயும் நெய் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம முறுக்கு மாவை நம்ம கலந்துக்கலாம். எள்ளு உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓமம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவை இது மாதிரி கன்சிஸ்டன்சில கலந்து வச்சிருக்கேன். இப்போ முறுக்கு குழாய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த முறுக்கு குழாயில வந்துட்டு நான் இது மாதிரி 3 ஹோல்ஸ் இருக்கிறது எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டா எண்ணெய் தொட்டுக்குன்னு இந்த முறுக்கு குழாயில இது மாதிரி பூசி விட்டுக்குங்க. இது மாதிரி நம்ம தேய்ச்சி விடும்போது மாவை வச்சு பிரஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா வெளியே வருங்க. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து இந்த முறுக்கு குழாயில போட்டுக்கலாம். போட்டு இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு சின்ன தட்டு எடுத்து அதுல எண்ணெய் பூசிக்கலாம். பூசிட்டு நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்க அந்த மாவை இந்த தட்டில் அப்படியே முறுக்கு மாதிரி நம்ம விட்டுக்கலாம். இப்போ நான் முறுக்கு மாவை சின்ன முறுக்கா நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை இப்படியே எடுத்து எண்ணெயில் விட்டுக்கலாம். எண்ணெயில் விடும்போது பொறுமையாக விடுங்க. இப்போ முறுக்கை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, முறுக்கு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம இது மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம முறுக்கை எடுத்துடலாம். உங்களுக்கு தட்டுல மாவு புழிஞ்சிட்டு அப்படியே எண்ணெயில விடுறதுக்கு பயமா இருந்ததுன்னா இது மாதிரி கரண்டி எல்லார் வீட்லயுமே இருக்குங்க. இந்த கரண்டி மேல கொஞ்சம் லைட்டா எண்ணெய் பூசிட்டு இது மேல நம்ம முறுக்கு இது மாதிரி விட்டுக்கலாங்க. இப்போ இப்படியே திருப்பி விட்டோம்னா எண்ணெயில விழுந்துரும். இது மாதிரி எண்ணெயில விட்டுக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தடில் நீங்கள் முறுக்கை எண்ணெயில் விட்டுக்குங்க. இது மாதிரி டைரெக்டாக கடாயில் இப்படி விட்டுக்கிறதுனா கூட விட்டுக்கலாங்க. சைஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் விட்டுக்குங்க. உங்களுக்கு பெரிய முறுக்கு வேணும்னா பெரிய முறுக்காக விட்டுக்குங்க மாவை, இல்லைன்னா சின்னதாக விட்டுக்குங்க. டேஸ்டியான மொறு முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.